கைஸ் நம்ம மல்லி சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்க இந்த ஒரு டைம்ல எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா நம்ம மல்லியை அசிங்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்ற ஒரு குறிக்கோளோட தான் இந்த ராஜிமா இருக்காங்க. ஆனா இதுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு பக்காவா வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ரஞ்சிதா வந்து பார்த்தோன்னா புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நம்ம ரஞ்சிதா வந்து அந்த இடத்துல வந்து வீட்ட விட்டு போனாலே வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் ரொம்பவே நல்லதாவே நடக்கும்னு கூட வந்து சொல்லலாம். இந்த மல்லியோட விஷயத்திலயும் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன ஆகும்? ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும். இதுவரைக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மல்லியும் வந்து பார்த்தோன்னா, நம்ம விஜய்க்காகவும், நம்ம வெண்பா குட்டிக்காகவும் ரொம்பவே வந்து பொறுமையா தான் வந்து போவாங்க. அவங்களோட பொறுமைய சோதிக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த ராஜேஸ்வரியும், இந்த ரஞ்சிதாவும் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க இந்த கோவத்த எல்லாத்தையும். அத வந்து வெளிப்படுத்துற நேரம் வரும்போது நம்ப மல்லியோட விஷயத்த வந்து பார்த்தோன்னாக்கா கோவத்துல, இவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியாம ஓட தான் போறாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி இருக்கும்போதே அப்படி சும்மா தூள் பறக்கும் அவங்களோட ரிவெஞ்ச் எல்லாமே. இப்ப ஏன் அவங்க பொறுமையா இருக்காங்கன்னா, இந்த ஒரு காரணம் தான். ஒரு சின்ன குழந்தை அவங்க வயித்துல உருவானா போதும், நம்ப விஜயும் வந்து பார்த்தோன்னாக்கா, அங்க ரொம்பவே சூப்பரா நம்ம மல்லிய வந்து பார்த்துப்பாரு. எந்த ஒரு தப்பு தண்டனையும் நடக்காம, அதாவது பிரச்சனை எதுவும் வராம பார்த்துப்பாரு. இப்ப நம்ம ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் நெனச்சிட்டு இருக்காங்க. நம்ப விஜய் வந்து பார்த்தோன்னா, அவள வந்து என்ன பண்ணல, சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் வந்து எவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு, எப்படி புரிஞ்சுட்டு இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா, ஒவ்வொரு டைமும் வந்து இந்த விஜய்க்கு ஒரு எதிரியா மட்டும் தான் இவன் தெரியணும். அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து பார்த்தோன்னாக்கா, அங்க நடக்கிற டைமுக்கு எல்லாத்தையும் பிரச்சனைய மட்டுமே தான் வந்து நம்ப மல்லி ஒரு எதிரி அப்படின்ற மாரி தான் ஒரு சூழ்நிலைய உருவாக்குறாங்க. ஆனா இருந்தாலும், ஒவ்வொரு டைம்ல நம்ம விஜய் வந்து உண்மைய புரிஞ்சுகிட்டு நம்ம மல்லிக்கு ஒரு மோட்டிவேஷனா, ஒரு சப்போர்ட்டரா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் முறியடிக்கணும். இந்த விஜய வீட்டு அதாவது விஜய் வேலையே வந்து நம்ம மல்லி வீட்ட விட்டு துரத்தணும்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, இதுக்கப்புறம் நடக்க போறதில்ல. நம்ம அன்னபூரணியும் ஒவ்வொரு டைமும் அருமையான ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்ம மல்லிக்கு ஒரு சப்போர்ட்ட வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு மட்டும் பக்காவா வந்து நம்ம மல்லி நம்மளுக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதிக்கும். அப்புறம் இந்த ராஜேஸ்வரியும் சரி, இந்த ரஞ்சிதாவும் சரி, தல தெறிக்க வந்து வீட்ட விட்டு ஓட தான் வந்து போறாங்க. இந்த டைம்ல ராஜியோட வீட்டு அதாவது அவங்க அம்மா வீட்டு சைடு என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, அவங்களுமே வந்து கூப்பிடுறாங்க ஊர் ஆளுங்கலாம். கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, இந்த மாரி எல்லாரும் வந்துரணும்னு சொல்லிட்டு போறாங்க. சொன்னதும் நம்ம மல்லியும் பார்த்து வந்து சொல்லிட்டு, "நீங்க வந்துருங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து "இவலாம் வரக்கூடாது. இவ வந்து இந்த வீட்ல தான் இருக்கணும். ஒரு வேலைக்காரி இவ" அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா என்னோட மகள விட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டிய நீ வந்து பிரிக்கிறல்ல, உனக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லன்னு சொல்லி கோவப்படும்போது, அவ அத வந்து தான் ஆவணும். உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து இவ ஒரு வேலைக்காரின்னு தான் நான் இதுவரைக்கும் வச்சுட்டுருக்கேன். அதே மாரி தான் இங்க இருக்கணும்னு சொல்லும்போது, கோவப்பட்ட அந்த இடத்துல நம்ம அன்னபூரி என்ன பண்ணாங்க, டக்குன்னு வந்து பார்த்தோன்னா, நம்ப ராஜேஸ்வரி கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்க வந்து பண்ணது ரொம்பவே சூப்பர். அவள வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு நம்ப அன்னபூரணி பண்ண சூப்பர்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.